தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வைத்தியசாலையில் இடம் மாறிய குழந்தைகள், பாடசாலையில் காத்திருந்த இன்ப அதிர்ச்சி. சினிமாக்களில் வருவது போன்று வியட்நாமில் உண்மை சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. இந்த சம்பவமானது பலரது கவனத்தை ஈர்ந்துள்ளது. வியட்நாமை சேர்ந்த நபர் ஒருவருக்கு பள்ளி செல்லும் வயதில் ஒரு மகள் இருந்துள்ளார். இவருடைய மகள் வளர வளர தன்னுடைய தோற்றத்தை போன்று இல்லாதும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய தோற்றம் போன்று இல்லாதும் மிகவும் அழகாக இருந்ததன் காரணமாக அவருக்கு தன்னுடைய பிள்ளையா என்ற சந்தேகம் வந்துள்ளது. எனும் இந்த விடயம் குறித்து தன்னுடைய மனைவியுடன் ஆராய்ந்த பொழுதும் அவர் தான் குழந்தை பிரசவித்த சம்பவத்தை கூறியுள்ளார். ஆனாலும் இந்த சம்பவம் தொடர்பில் தந்தைக்கு சந்தேகம் எழுந்துள்ளதை அடுத்து தன்னுடைய குழந்தையை அழைத்து சென்று DNA பரிசோதனை வைத்தியசாலையில் செய்துள்ளார். இதனூடாக அவருடைய குழந்தை இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. ஆனால் இதன் காரணமாக மனமுடைந்த தந்தை உடனடியாக சென்று தன்னுடைய மனைவியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். ஆனாலும் தன்னுடைய மனைவி தான் குழந்தை பிரசவித்ததே உண்மை சம்பவம் என்று அவருக்கு கூறியுள்ளார். அதனை ஏற்க மறுத்த அவர், இல்லை இது உன்னுடைய குழந்தை இல்லை என்று தினமும் குடித்துவிட்டு வீட்டிற்கு வருகை தந்து அவருடன் சண்டையில் ஈடுபட்டுள்ளார். இதன் காரணமாக அச்சமடைந்த அவருடைய மனைவி தன்னுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய கணவரை பிரிந்து தன்னுடைய குழந்தையுடன் வேறொரு நகரத்திற்கு செல்கின்றார். அங்கு சென்று வசித்து வந்த பொழுது அங்குள்ள பாடசாலை ஒன்றில் தன்னுடைய பிள்ளையை சேர்த்திருக்கின்றார். இன்னும் பிள்ளை அப்பாடசாலையில் கல்வி கற்று வந்திருந்த நிலையில் அவருடைய தோழியாக நெருங்கிய நண்பி ஒருவர் இருந்திருக்கின்றார். ஆனால் அவருடைய பிறந்த நாள் அன்று தன்னுடைய பாடசாலையில் குறித்த மாணவி பிறந்த நாளை கொண்டாடி இருந்த வேளை தன்னுடைய தாயையும் பாடசாலைக்கு அழைத்துள்ளார். அப்பொழுது வருகை தந்து பார்த்த வேளை தாய்க்கு இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. அதாவது தன்னுடைய குழந்தை, தான் வளர்த்து வந்த குழந்தைக்கு பிறந்த நாள் கேக் வெட்டும் பொழுது தன்னுடைய பிள்ளைக்கு அருகில் நின்றது தன்னுடைய உண்மையான பிள்ளை என்பதை அவர் உணர்ந்திருக்கின்றார். அதாவது அந்த பிள்ளையை பார்த்தவுடன் தான் வளர்த்து வந்த பிள்ளைக்கு நெருங்கிய தோழியாகத்தான் தன்னுடைய பெற்ற பிள்ளை இருந்திருக்கின்றார். இதனை பார்த்த தாய்க்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கின்றது. எனினும் தன்னை போன்ற தோற்றத்தில் இருப்பதன் காரணமாக சந்தேகம் அடைந்து இது என்னுடைய பிள்ளைதான் என்று அவருக்கு உணர்வு எழுந்திருக்கின்றது. உடனடியாக அவர் வைத்தியசாலைக்கு சென்று இவ்வாறு ஒரு குழந்தையை பார்த்திருக்கின்றேன், இவ்வாறு மாறாட்டம் நடந்திருக்கின்றது வைத்தியசாலையில், இது தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு பார்த்த வேளை அதே வைத்தியசாலையிலே தான் வளர்த்த மகளும் பிறந்திருக்கின்றார், தான் பெற்ற மகளும் பிறந்திருக்கின்றார். அதே தினத்தன்று இருவருக்கும் பிறந்த நாள் நடந்திருக்கின்றது, பாடசாலையில் கொண்டாடி இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்த தாய் உடனடியாக இது தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்து உண்மையிலுமே தன்னுடைய வளர்த்த பிள்ளையுடைய அருகில் நின்று பிறந்த நாளை கொண்டாடிய பிள்ளைதான் தன்னுடைய பிள்ளை என்பதை உணர்ந்து தெரிய வந்துள்ளதை அடுத்து உடனடியாக அவர் இன்ப அதிர்ச்சி அடைந்து DNA பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று DNA பரிசோதனையில் குறித்த பிள்ளை அவர்களுடைய பிள்ளைதான் என்று தெரிய வந்துள்ளது. எனும் இந்த சம்பவமானது சினிமாவில் இடம்பெற்றது போன்று இடம்பெற்றதன் காரணமாக பலருடைய கவனத்தை ஈர்ந்திருக்கின்றது. அதிகமாக நாங்கள் இவ்வாறான சம்பவங்களில் சினிமாவில் தான் பார்த்திருக்கின்றோம். நேராக இவ்வாறு இடம்பெற்றுள்ளது என்பது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட தந்தை உடனடியாக வருகை தந்து தன்னுடைய பிள்ளையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும், எனினும் வளர்த்த பிள்ளையும் அவருடைய பிள்ளை என்று எண்ணித்தானே வளர்த்திருக்கின்றார்கள், ஆனால் அவரையும் தங்களுடைய பிள்ளையாகத்தான் பார்க்கின்றதாகவும் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சி சம்பவமானது பலருடைய கவனத்தை ஈர்ந்துள்ளது. இவ்வாறு மற்றும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.